நிறைய பேர் ட்ரீம் பைக்ஸ் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ட்ரீம் பைக்ஸ்லாம் வாங்கி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இனிமேல் அந்த மாதிரி பைக்ஸ் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ டெல்லி கவர்மெண்ட் வந்து இவி பாலிசின்னு ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது இன்னைக்கு ஜூலை 1, 2026 இந்த திட்டம் வந்து அமலுக்கு வருது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் 1111. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருங்க. உலகத்தில் நடக்கக்கூடிய அங்கங்கே இருக்க எல்லா விஷயத்தையும் நியூஸ் எல்லாத்தையுமே நான் கேதர் பண்ணி வீடியோவை போடுவேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருங்க. இந்த இவி பாலிசி திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து காற்று மாசுபாட்டுக்கு ஒரு பெரிய பங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து வெஹிக்கிள்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இப்போ இவி பாலிசின்னு ஒரு திட்டத்தை வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அதிகமாக பெனிஃபிட் அடைவாங்க, யாருக்கெல்லாம் வந்து கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். டெல்லி வந்து முக்கியமாக ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, ஒவ்வொரு குளிர்காலத்துலையுமே ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பனிமூட்டமாக இருக்கும். அங்கே வந்து வெஹிக்கிள்ஸ் கூட போக முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பனிமூட்டமாக இருக்கும். நம்ம அந்த லைட்டம் போட்டு போனோம் அந்த மாதிரி தான் எப்போவுமே இருக்கும். ஃப்ளைட்ஸ்லாம் வந்து லேட்டாக தான் சிலரம் புறப்படும், டைமுக்கு புறப்பட முடியாது. அவ்வளோக்குள்ள பனிமூட்டம் அந்த மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாக அட்மிட் ஆகிட்டே இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா மூச்சு விட முடியாமல் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து அட்மிட் ஆவாங்க. இதெல்லாம் எதுக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காற்று மாசுபாடு தான் ஒரு முக்கிய காரணம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பங்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வெஹிக்கிள்ஸ்க்கு தான் அதிகமாக இதுக்கூட பங்கு இருக்குது. அதாவது வந்து இப்போ கொஞ்ச நாள் மட்டும் இதை நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வைக்க முடியாது. ஸோ இவங்க வந்து நீண்ட நாள் இதை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கொண்டு வந்து தான் இந்த இவி பாலிசி அப்படிங்கிற திட்டத்தை வந்து டெல்லி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போ அறிவிச்சிருக்க இந்த புதிய இவி பாலிசியிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து அறிவிச்சிருக்க திட்டத்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிள்ஸை வந்து மக்களை வந்து அதிகமாக வந்து வாங்க வைக்கணும், ரொம்ப குறிப்பிட்ட காலத்தில் வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பைக்ஸாக இருக்கட்டும், வெஹிக்கிள்ஸ் எதாவது வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சப்சிடி கொடுக்குறாங்க. வெஹிக்கிள்ஸ் டிபெண்ட் பண்ணி சப்சிடி கொடுக்குறாங்க. கார் வாங்க போனால் 1 lakh, பைக்ஸை டிபெண்ட் பண்ணி 30,000 அந்த மாதிரி வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோட் டேக்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ எல்லாத்துலேயுமே சலுகைகள் அதிகமாக இருக்குது. இப்போ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக ஈவியை வந்து வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் பண்ணுறாங்க. புதுசாக வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து நிறைய திறக்க போகிறாங்க. பேட்டரி ஸ்வாப்பிங் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வந்து இப்போ பைக்கில் போயிட்டுருப்போம். இப்போ ஆல்ரெடி பெங்களூர்லாம் இது நிறைய இருக்கும். பைக்கில் போயிட்டு வந்து நம்ம ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனில் போய் நின்று சார்ஜ் போட்டுட்டு ஸோ அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரி நம்ம வந்து எடுத்து மாற்றிக்கிட்டு நம்ம பேட்டரி ஃபஸ்ட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேட்டரி ஸ்வாப்பிங் இதெல்லாமே வந்து இதை வந்து அமலுக்கு கொண்டு வர போகிறாங்க. 2028 ஏப்ரல்லேருந்து பைக்ஸ் வந்து பெட்ரோல் பைக்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மக்களை வந்து பயமுறுத்துகிற மாதிரி. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து குயிக்காக வந்து இவி பைக்ஸ் வாங்குவாங்க. இனிமேல் வந்து பெட்ரோல் பைக்ஸ் வாங்க மாட்டாங்க. இன்னும் டைம் இருக்குது. ஆனால் இப்போவுமே வந்து மக்களும் அதிகமாக வாங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்திருக்காங்க. இப்போ மக்களுக்கு இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பெட்ரோலுக்கு அதிகமாக செலவு பண்ணுறோம். ஸோ பெட்ரோல் நம்ம வந்து போட வேண்டியது இருக்காது. நம்ம பைக் இவி பைக்னா பெட்ரோல் போட வேண்டியது இருக்காது. ஜஸ்ட் வந்து சார்ஜிங் தான். ஸோ பெட்ரோல் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து கம்மி தான். சார்ஜிங்கோட அமௌண்ட் வந்து ரொம்பவே கம்மி தான். நம்ம வந்து வண்டி வந்து அப்போ மெயின்டைன் பண்ண. இப்போ நம்ம பைக்ஸ் வச்சிருக்கோம்னா ஒரு 3000 கிலோமீட்டருக்கு 2500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து ஆயில் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். சில பல மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம அடிக்கடி பண்ண வேண்டியது இருக்கும். கிளச் பிளேட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். வண்டி வந்து நம்ம ரொம்பவே மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாமே இவி வெஹிக்கிள்ஸில் கம்மியாகுது. ஸோ இந்த இவி வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா புகை வராததுனால காற்று மாசுபாடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து டவுன் ஆகும். இதனால் வந்து நல்ல ஒரு சுற்றுச்சூழல் வந்து உருவாகும். அமைதியான பயணம். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிள்ஸில் போகிறதுனால சவுண்ட் எதுவுமே இருக்காது. சைலன்சர் இருக்கிறதுனால சவுண்ட்ஸ் இருக்காது. ஸோ சவுண்ட் இல்லாமல் அப்படியே அமைதியாக பீஸ்ஃபுல்லாக அவங்களோட பயணத்தை வந்து பண்ணலாம். ஸோ இது ஆரம்பிக்கும் போது இதுக்கு சவால்கள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ ப்ளஸ் சொன்னாலும் நெகட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறையவே இருக்கும். ஸோ என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னுமே இவி ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இல்லவே இல்லை. இப்போ நம்ம வந்து வெஹிக்கிள் எடுத்துட்டோம், இவி வெஹிக்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே நம்ம ஒரு லாங் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து செக் பண்ண வேண்டியிருக்கோம் மேப்பில். அது அடுத்து எங்கே சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது அங்கே நம்ம சார்ஜ் போட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு அடுத்து எங்கே இருக்குது நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ரொம்பவே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு பேட்டரி மாற்றணும் அப்படின்னா பேட்டரி காஸ்ட் வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ இதனால் வந்து இதெல்லாமே வந்து ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. இன்னுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கத்தில் எது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பெட்ரோல் பம்ப் இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துலேயே வந்து எல்லா இடத்துலையும் பெட்ரோல் பம்ப் இருக்குது. நம்ம பைக் எடுத்துகிட்டு போகிறோமா பெட்ரோல் போட்டோமா வந்தமான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக எப்போவுமே வந்து வீட்லேயும் சார்ஜிங் பண்ண முடியாது. ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி பக்கத்தில் இப்போ பெட்ரோல் பம்ப் இருக்கிற மாதிரி வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சா இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து என்னமே இவி பைக்ஸு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். இது எல்லாமே இதில் இருக்க நெகட்டிவ்ஸ். எந்தெந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அதிக லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா, எம்ஜி மோட்டார்ஸ், ஓலா, ஏத்தர், சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் கம்பெனிஸு, பேட்டரி தயாரிக்கிற நிறுவனங்கள், பேட்டரி ரீசைக்கிளிங் பண்ணுறக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ், இவி சர்வீஸ் ஸ்டேஷன். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லாபம். ஏன்னா இனிமேல் வந்து இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா பெட்ரோல் வெஹிக்கிள் போகாமல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம வந்து இதுதான் வாங்குவோம். ஸோ இதனால் வாங்க பேட்டரி சர்வீஸ், அதாவது இவி சர்வீஸ் சென்டராக இருக்கட்டும், பேட்டரி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இவங்களுக்குலாம் அதிக வேலைவாய்ப்பு உருவாகிட்டே இருக்கும். அதிக முதலீடு வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ இதெல்லாம் அதிகமாக வந்து பண்ண வேண்டியது இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெல்லியில் இந்த அறிவிப்பு நாளைக்கு வந்து இந்தியா முழுக்க வந்து பரவலாம். ஆல்ரெடி இப்போ இருக்க பைக்ஸ் கார்ஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த ஒரு திட்டம் இந்தியா ஃபுல்லாக வந்தால் எப்படி இருக்கும், வந்தால் எவ்வளோ ஒரு மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பபாய்.